ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கள் விஜயுமே சாரதாக்கு நம்ம அந்த ஊட்டியில் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்ட இருந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப தினைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இடத்த மொத்தம் நம்ம எப்படியானா அங்கே அத்தைக்கு நம்ம மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறங்க காவேரியுமே வந்து என்னங்க ஏதோ டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே கேட்குறாங்க. கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, எல்லாம் உன்னை பற்றி தான். நம்ம குழந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்கிறாரு. உடனே இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நினைக்கல, நீங்கள் வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அதை மறந்துட்டு நீங்கள் வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. உடனே இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் காவேரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ வேலைன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏதோ பேசியிருந்தீங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன், அது விஷயமாக தான் பேசுகிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீட்டில் சும்மாவே இருங்க, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனா சொல்லுங்கள், அதுக்கு தேவை வேண்டிய பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் எப்படியாவது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் ராஜா மாதிரி இருந்தீங்க, நீங்கள் மற்றவங்க கம்பெனியில் போயிட்டு கை கட்டி வேலை பார்க்க வேணாம், நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரியுமே சொல்லிடுறாங்க. காவேரி சொன்னதுமே விஜய் என்ன சொல்கிறாருன்னா என்னால் சும்மாவே உக்காந்துட்டு இருக்க முடியாது, நான் எதனா ஒரு வேலைக்கு போனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், உங்களை யார் இப்போ வேலைக்கு போக சொல்லி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே கேட்குறாங்க. உடனே காவேரி கேட்டதுமே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ நான் அதுவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினுமே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அங்கே ஏர்போர்ட்டுக்குமே போயிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் யமுனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. எங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட கேட்கவும் அங்கே யமுனா கேட்டதுமே இங்கே நிவின் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரணுமா போல், இது ஏன் வீடு, நான் எப்போனாலும் வருவேன், இங்கே கூட இருப்பேன், அது நீ உனக்கு சொல்லிட்டு தான் நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. கேட்டதுமே இங்கே ஒரு சைடு அத்தை நீங்கள் காஃபி இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்குறாங்க. அப்போயுமே பார்த்தீங்கன்னா நிவின் அவங்க அம்மா எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் போடுற காஃபி விஷத்து குடிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு எந்த காஃபியும் வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே யமுனாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனதுமே எங்கள் யமுனா வந்து எங்கள் உங்கள் அம்மா கிட்ட நான் 4 வார்த்தை பேசினா நல்லாவே பேச மாட்டாங்களா, வாய் எரிஞ்சு விழுறாங்க, நான் எதனா உங்கள் அம்மாவுக்கு எதனா பண்ணிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா நீ எனக்கு செஞ்சதே போதும், எங்கள் அம்மாவுக்கு நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ சும்மா இருந்தவே போதும், எங்கள் அம்மாவுக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சாப்பாடு பண்ணி வைக்க வேணாம், எதுவுமே வேணாம், நீ சைலண்ட்டாக இருந்தாவே போதும், நான் அங்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே யமுனா நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டுறாரு, நம்ம சொன்னாலுமே அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டுறாரு, நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு விழுந்து கவனிக்கிறாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே கோபமாகவும் அப்படி இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தாலுமே இங்கே யமுனா சொன்னதை வச்சு யோசிச்சுக்கிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு மட்டும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே, இங்கே குமரன் மாமாவுக்கு ஒரு நாளானா அது மாதிரி மரியாதை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குமரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே பாட்டு போட்டு அங்கே கொஞ்சம் உட்காந்து கேட்டுட்ருக்க ஒரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டென்ஷனில் இருந்தால் அவங்க பாட்டு போட்டு நல்லா ஜாலியாக உக்காந்துட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே நம்ம எப்படியாவது அங்கே பசுபதி கிட்டேருந்து இங்கே நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் சாரதா எந்த ஒரு தகவலுமே இல்லை, நான் என் நிலத்தை நான் என் பேருக்கு மாற்றிக்கிட்டேன், நீங்கள் 10 லட்ச ரூபா உன் புருஷன் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, அந்த 10 லட்ச ரூபா வட்டி போட்டு என்கிட்ட
பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த இடத்த விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் அன்றைக்கி போலீஸை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எங்கே போனாலுமே பத்திரமும் என் கையில் தான் இருக்குது, அந்த இடமும் என் பேரில் தான் இருக்குது. நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு உங்கள் இடத்த மீட்டுன்னு போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே சொல்கிறாரு. பசுபதி சொன்னதுமே இங்கே சாரதா என்ன சொல்கிறாருன்னா, நீ இருக்கிற வரையும் நாங்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது. உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை ஏற்கனவே ஜெயிலில் அமுச்சு விட்டது உனக்கு பத்தாதா, திருப்பியும் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உன்னை பற்றினா பசுபதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலத்த என்கிட்ட இருந்துனே நீங்கள் இவ்வளோ திமிராக பேசுகிறீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் அவ்வளோதான் போல் என்ன ஏமாற்றி மிளகா அரைச்சிட்டு போடுவீங்க. உங்கள் புருஷன் எங்கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கினார். அப்போ அர்ஜென்ட்டுக்கு வாங்கினார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தரலான்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என் மேலே என்ன தப்பு இருக்குது? கேஸில் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாலுமே இதை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த நிலமும் எனக்கு தான். அந்த 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நிலம் உங்கள் கையில், இல்லைனா அந்த நிலம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே கீழே இறங்கி வரவும் இங்கே பசுபதியை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமாக கோவத்தோட, என்னடா பசுபதி அன்றைக்கி கையை உடைச்சது உனக்கு பத்தலையா, திருப்பியும் எதனா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. விஜய் கேட்டதும், வாப்பா புது மாப்பிள்ளை நீ இங்கே தான் இருக்கியா, நீ இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். திருப்பியும் நீ காவேரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டனா உனக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி சொன்னதுமே இங்கே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு, உடனே பார்த்தீங்கன்னா மற்றவங்க வாயடிச்சு நீ இந்த சொத்தை பிடிங்கி வைக்கிற, உனக்கே அவ்வளோ திமிரு இருக்கும்போது இங்கே நான் சொந்தமாக உழைச்சி சாப்பிட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியை அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த அடித்தடியெல்லாம் வேணாம் தம்பி, நம்ம கோர்ட்டு மூலியமாகவே பார்த்துக்கலாம், அவன் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே இங்கே வந்திருக்கான், நம்ம அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போனோன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே சொல்லிடுறாங்க. சொன்னதுமே அங்கே விஜய் பார்த்துக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிக்கிட்டு இருக்கணும், சும்மா எகிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்லவும் உடனே இங்கே விஜய்க்கு, நீ என்னடா என்ன சொல்கிறது, நான் எப்படினாலும் இருப்பேன், நான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கேன், காவேரி கூட இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்கிறத கேட்கணுன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே பசுபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ நாளையும் ஆடிக்கோங்க, நான் இருக்கிற வரையும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீ காவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிற, நீயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவேன், நான் சொல்கிறத கேளு, நீ பேசாமல் இந்த விஷயத்துலேருந்து விலகி போயிடு, என் விஷயத்தில் தலையிட்டனா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. உடனே இங்கே பசுபதி சொன்னதும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சாரதா சொன்னதை நினச்சிக்கிட்டு அங்கே பசுபதி கிட்ட எந்த தகராறும் பண்ணாமல், பசுபதியை நம்ம இங்கே இப்போ வந்து இவங்க மேலே கையை வைக்கக்கூடாது, அவன் இடத்துக்கே போயிட்டு அவங்ககிட்டே போயிட்டு காலு கையை உடச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அங்கே எப்படிம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இடம் எல்லாம் எப்படி எல்லாமே ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே அங்கே எல்லாமே ஓகே, அங்கே வீட்டு பின்னாடி இருந்த கொய்யா மரம் மட்டும் மழை பெஞ்சு கீழே விழுந்துருச்சு, ஃபுல்லாக மழை தான். இங்கே கூட பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா, சரிம்மா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ தாண்டா வரும்போது சாப்பிட்டு வந்தேன், எனக்கு இப்போ பசிக்கல, வேணும்னா அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் உங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் எப்போ தான் வரப்போகிறானோ தெரியல, இந்த வீடு விஜய் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த வீட்டில் எல்லாரோட மனசு மாற்றியும் அங்கே உள்ள வந்துட்டாங்க. இங்கே விஜய் இல்லாத போதே இங்கே இந்த நிலத்தையும் இந்த ஆஃபீஸையும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளான் போட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா திருந்தி வந்துட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அஜய் அவங்க அப்பா கொஞ்சம் கூட திறந்தில்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ விஜய் போனதுமே அவங்க மேலே இருக்கிற சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேர் மேலே மாற்றிக்கலாம், இந்த ஒரு சாக்கு வச்சு நம்ம இந்த வீட்டில் வந்து இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க, டீப்பாக இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க ராதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபீலிங்காக இருந்தாலுமே அங்கே
காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு இங்கே அவங்க தாத்தா பாட்டியுமே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சொல்லியுமே இங்கே விஜய் வரலன்னா அங்கே ரா கல்யாணி அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுருக்கா, அவன் கொஞ்சம் மனசு மாறட்டும், அப்புறம் நாம்ளே போய் அங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வராத, இன்னொரு டைம் வந்தனா உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறங்க காவேரியுமே பார்த்தீங்கன்னா பசுபதி உன்னால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு, இதுக்கு மேலேயே எங்கள் விஷயத்தில் தலையிட்டுனா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காவேரிக்குமே ரொம்பவே கோவமேறி இங்கே பசுபதியை நல்லா திட்டிடுறாங்க. திட்டதுமே உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ நீ தான் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் நீயுமே இப்போ வந்துட்டியா, பேசு என்ன பேசுகிற பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா தில்லா தைரியமாக அங்கே நின்றுட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, காவேரி நான் மறுபடியும் சொல்கிறேன் பாரு, நான் இருக்கிற வரையும் உங்களை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன், அது மட்டும் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.